ஸ்டார்ட்டிங்கில் பேக் ஸ்டேஜ்லேருந்து கோடி ரோட்ஸ் ஒரு ரோட்லேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யுஎஸ்கை வந்து தன்னோட டீம் பார்ட்னர் கூட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது டெக்கடாகை கூட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பெனிகே பிளேயர் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன், அதாவது அந்த ஏரியாவிலேருந்து பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராவை ஸ்டார்டிங்கை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே ஈசோ தொடங்கி வைப்பார். ஜே ஈசோவுக்கும் கிரேசன் வாலருக்கும் போன வாரமே ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் தான் நடக்கும். கிரேசன் வாலர் மட்டும் அஸ்டின் தேரி வருவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராவில் வந்து ஜே ஈசோ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவார். கிரேசன் வாலரை தோக்கடிச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து அஸ்டின் தேரி அட்டாக் பண்ணுவார். அஸ்டின் தேரியும் அடிச்சு போட்டு ஸ்பியர் போட்டு அதுக்கப்புறம் அஸ்டின் தேரிக்கு ஃப்ராக் பேஷ் போட முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஷாக்கிங்காக கந்தர் வந்துடும். கந்தர் வந்து ஜே யூசோவை அடிச்சு போட்டுருவார். போன வாரம் எப்படி சப்மிஷன் போட்டு லாக் பண்ணாரோ அதே போல் தான் இந்த வாரமும் சப்மிஷன் போட்டு லாக் பண்ணிட்டு அவர் மேலே ஒருத்த காலை வச்சு அப்படியே நின்று செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து லவுடி கிங்கேஷருக்கும் பென்டாவுக்கும் நடக்கிற கான்ட்ரவர்சிக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்க, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வர்றார். லோகன் பால் வந்த உடனே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு இந்த ஏஜெட் சேல்ஸ்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஏன்னா அவன் என் தகுதிக்கே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தர் வந்து கான்ட்ரவர்சியை உண்டு பண்ணுறாரு. அவருக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருது. அதுக்கப்புறம் அவர் அட்டாக் பண்ண லோகன் பால் முயற்சி பண்ணுறார். அந்த நேரத்தில் ஏஜெட் ஸ்டீல்ஸ் வர்றார். ஏஜெட் ஸ்டீல்ஸ் வந்து அவர் லோகன் பால் அட்டாக் பண்ணி லோகன் பாலுக்கு வந்து அப்படியே வந்து தன்னோட வந்து ஃபினாமினல் பஞ்சை வச்சு அப்படியே வச்சு தெறிக்க விட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து லோகன் பால் அந்த இடத்துலேருந்து இறங்கிடுவார். லோகன் பால் இறங்கினோடனே அந்த ரிங்கில் இருந்தவரோட ஏஜ் ஸ்டீல்ஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவார். லோகன் பால் கொஞ்சம் அப்செட்டாக போயிடுவார். லோகன் பால் அடுத்து ஏஜ் ஸ்டீல்ஸுக்கும் ஒரு ஃபீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசில்மேனியா வரைக்கும் இந்த ஃபீடு, ரெசில்மேனியாவில் கூட உங்களுக்கு மேட்ச் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நியூ டே வர்சஸ் அதுக்கப்புறம் எல்டபிள்யூக்கு சேர்ந்த ரெமிஸ்ட்ரி அண்டு அதாவது ரெமிஸ்ட்ரி அண்ட் ட்ராகன்ல இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபைட் டேக் டீம் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து 2 டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நியூ டே வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்டபிள்யூ வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து புதுசாக ஷாக்கிங்காக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூ டே ஜெயிப்பாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து ஷாக்கிங்காக ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் வந்து அப்படியே வந்து சாட் கேபிள் மாதிரியே பேசுவார். அந்த இடத்துல சாட் கேபிள் தான் நிறைய நினச்சிருப்பாங்க. ஆனால் சாட் கேபிள் மாதிரி அமெரிக்கன் மேடு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒருத்தர் புதுசாக வந்திருப்பார். இவர் யாருன்றதே கன்ஃபியூஸாக இருக்கும். மாஸ்க் வச்சு மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேரிக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். இந்த மேட்ச்சில் இதை பயன்படுத்திக்கிட்ட நியூ டே இந்த மேட்ச்சில் வந்து எல்டபிள்யூவை பீட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து கர்லிட்டோ வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாருக்கு. அது யாரை பற்றி பேசுவான்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர். அந்த இடத்துல ஃபின்பலர் சொன்னால் அவனை பற்றிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஜான்சினாவை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபின்பாலரும் டாமினிக் விஷயம் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ரிங் சைடில் அமெரிக்கன் நைட்மேர் ட்ரீம் கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸ் வந்தோடனே அவர் எதை பற்றி பேச போகிறாரு எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஜான்சினாவை பற்றி தான் பேசுகிறார். அதே போல் தான் இந்த வாரம் இங்கே ஜான் சினாவும் இல்லை, டிராவிஸ் ஸ்காட்டும் இல்லை, ராக்கும் இல்லை. ஆனால் எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அவங்க அடுத்த வாரம் இங்கே வரணும், இங்கே வந்து பதில் கொடுக்கணும். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன முரட்டுத்தனமாக அடித்ததுக்கு பதில் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரிலாம் இனிமேல்ட்டு செய்ய முடியாது. இனிமேல்ட்டு அவங்க செய்ய நினச்சா அவங்க கதையை நான் முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கோடி ரோட்ஸ் கிளம்புவார். அடுத்ததாக பெய்லி வர்சஸ் அதுக்கப்புறம் ரிக்கி ரன்ரிக்கல் இவங்க 2 பேருக்கும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் லிவ் மோர்கன் உதவியோட ரிக்கி ரன்ரிக்கல் இந்த மேட்ச்சில் பெய்லியை பீட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது மூலியமாக நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிட்டாங்க ரிக்கி ரன்ரிக்கல். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஷார்ட் கேபிள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல சைடில் பார்த்தா ஒருத்தர் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வருவாங்க. அது யாருன்னு கேட்டிங்க, கேரிக்கான்னு சொல்லி மாஸ்க் போட்டுக்கிட்டு நியூ டே வர்சஸ் எல்டபிள்யூ மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆனாரே அவர் எழுதிட்டு வருவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஷார்ட் கேபிள். ஷாக்கிங், ஏன்னா அவர் டீம் பேரை போட்டிருக்கோம் அமெரிக்கன் மேடுன்னு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யுஎஸ்கை சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்காக வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெசில்மேனியா ஆப்போனண்ட்டை பற்றி பேசுவாங்க. அதுக்காக வந்திருப்பாங்க. யுஎஸ்கை வந்து பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெனிகே பிளேயர் வருவாங்க. பெனிகே பிளேயர் தான் எலிமினேஷன் சாம்பியனில் ஜெயிச்சு யுஎஸ்கை வந்து அதுக்கப்புறம் வந்து ரீகா ரிப்ளே ஜெயிச்சதுனால சாம்பியன்ஷிப் மேட்ச் யுஎஸ்கை வர்சஸ் பெனிகே பிளேயர்ன்ற ரெசில்மேனியா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க அதாவது ரீகா ரிப்ளே வருவாங்க. ரீகா ரிப்ளே வந்த உடனே 2 பேருக்கும் கான்ட்ரவர்சியாகவும் ரீகா ரிப்ளேக்கும் பெனிகே பிளேயருக்கும் போன வாரமே அவங்க 2 பேரும் அடிச்சிக்க வேண்டியது. 2 பேருமே அந்த கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் 2 பேருக்கு நடுவில் போய் யூஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிகா ரிப்ளேக்கு ஒரு அறை விடுவாங்க. அதுக்கப்புறம் பெனிகா பிளேயருக்கு அறை விடுவாங்க. 2 பேருக்கும் மாற்றி அறை விட்டுட்டு உங்கள் 2 பேர் கதையை நான் தான் முடிக்க போகிறேன். என்னடா நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுருக்கீங்க, சாம்பியன்ஷிப் வச்சுருக்கேன், நான் இங்கே இருக்கும்போது இங்கே யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு செய்கையை செஞ்சுட்டு போயிடுவாங்க.
ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்காக யார் வரான்னு கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ் வர. செத்ரோலின்ஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வர. இவங்க 2 பேருக்கும் ஸ்டீல் கேஜி மேட்ச் ராவோட மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கை அடித்து போடுவார். போட்டுட்டு அடித்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். வந்தோடனே ஜாக்கெட்டை கழட்டி விட்டு எறிஞ்சு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவார். எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளில போட்டுமான்னு கேட்பாரு. ஏன்னா மேட்ச் முடிச்சிருவான், நான் வெளில போட்டுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே சிஎம் பங்கு கடுப்பாய் அடிபட்டு கிடந்த சிஎம் பங்கு அப்படி விரல காமிச்சிட்டு கடுப்பான செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கை போட்டு அடின்னு அடிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் அதுவே வந்து ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி சிஎம் பங்க் ரிவெஞ்ச் அதே மாதிரியே பண்ணுவார். செத்ரோலின்ஸ் அடிச்சு போட்டு காம்பார், செத்ரோலின்ஸ் வேறல காம்பார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாறி பயங்கரம் பண்ணுவாங்க. ஜிடிஎஸ் சிஎம் பங்கு போட, சிஎம் பங்கு ஜிடிஎஸ் செத்ரோலின்ஸ் போட, சிஎம் பங்கு ஸ்டாம்பை போட மாறி போட்டு இவங்க பின் பண்ணி பார்ப்பாங்க. அப்பயுமே கிக் அவுட் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்களோட மேட்ச் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து டாப் ரோப்லேருந்து ஸ்டாம்பை போட்டுட்டு படுத்து கிடப்பாரு செத்ரோலின்ஸ் கேஜி கிட்ட, அந்த என்ட்ரன்ஸ்க்கு அது வெளில வர இடத்துக்கிட்ட. அந்த இடத்துல இருந்து பார்த்தா செத்ரோலின்ஸ் ஒருத்தர் வெளில எழுதி போடுவார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காததெல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாருமே எதிர்பார்த்தா ஓடிசி வந்துட்டார். ஓடிசி வந்து அடிச்சு செத்ரோலின்ஸ் வெளில எழுத்த போட மேட்ச் முடிச்சிடும். செத்ரோலின்ஸ் வின்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செத்ரோலின்ஸ் அடிச்சு சூப்பர்மேன் பஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஸ்பியர் போட்டு அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் ஃபினிஷரான ஸ்டாம்பை அவருக்கே கனெக்ட் பண்ணி விட்டு எனக்கு என்ன ராயல் ரம்பில் பண்ணி ஸ்டீல் ஸ்டெப்ஸில் அந்த ஸ்டாம்பை நான் உனக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறேன். உடனே அங்கே ராவோட அஃபிஷியல்ஸ் டீம், ராவ் மேனேஜர், செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களாம் வந்து அப்படியே தடுத்துருவாங்க. ஐயா விட்டுருங்க, ஐயா அவன் அடிபட்டு செத்து போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லி அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட ஃபியூல் கண்டினியூ ஆகும். பாப்பார் ரோமன் ரெயின்ஸ் சரி நான் அவனை அடிக்கலை, விடுங்க நீங்கள் அழுவாதீங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரிங்குள்ள பார்த்தா பால் ஹிமன் தடையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். சிஎம் பங்கு அச்சோ என்னாச்சு சிஎம் பங்கு தோத்துட்டுன்னு கவலைப்படாது சிஎம் பங்கு மனசு தேத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அதை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாய் உள்ள போய் சிஎம் பங்கு ஒரு அடி போட்டு அதுக்கப்புறம் ஸ்பியரை போட்டு பால் ஹிமன் என்ன பண்ணுற அப்படின்னு பார்ப்பார். பால் ஐயா மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தான் வேற பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கை எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் அப்படியே தன்னோட வின்னிங் ஸ்டிம்பிள் அப்படியே ஒத்த கையை தூக்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கடா என்ன அப்படின்ற மாதிரி காமிச்சிடுவார். அதோட ரா முடிச்சிடும். வேற லெவலாக இருந்துச்சு ரா.